முக்குளத்தோரில் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய அகமுடியவர்களை அரவணைக்காமையே அதிமுக நீண்ட காலமாக புறக்கணிச்சு. அது போன நாடாளுமன்ற தேர்தலில் அந்த வாய்ப்பை சரணானந்தம் கொடுத்தாங்க. அதை மிக சரியாக வெற்றியாக செஞ்சாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் எந்த மூத்த தலைவர்களும் நிற்க முன்வராத போது, நீங்கள் கொடுத்த சீட்டு கொடுத்தா கூட முன்வராத போது, பொதுவாக அதிமுகவோட தலைமை அரசியல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மதுரையாக தான் இருக்கும், சென்னையாக இருக்குது. அந்த எம்ஜிஆர் காலத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை தான் அவங்களோட மைய அரசியலாக இருக்கும். தினகரன் பொருளால் விலை வெளியிட்டாங்க. ஆனால் அகமுடையோர் மட்டும் இன்னும் அதிமுகவை ஆதரிக்கிறாங்க. திண்டுக்கல் இப்படி தூத்துக்குடி பகுதியில் இருக்க அகமுடையோருக்கான பிணைப்பு யாரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மையமாக அதிமுகவில் சரவணன் தான் தெரியுறாங்க. இந்த அதிமுகவுக்கான ஒரு சாலிடு ஓட்டாக அகமுடையோர் அவர் உறுதியாக பெற்று தருவார்ன்றத என்னோட கணிப்பாங்க. ஒரு மக்கள் சேவையாற்றக்கூடிய பணிக்கு முன்வரதுக்கு சகோதர சாதிகள் தான் முட்டுக்கட்டியாரு. இதை தலைமை தான் கலை. ஆனால் அப்படி அல்ல. உள்ளாட்சி மன்றங்கள், உள்ளாட்சி எலெக்ஷன் வரைக்கும் சர்வே பார்த்தீங்கன்னா அகமுடையோர் தான் பெரும்பான்மையாக அதிமுக அதிகாரத்தில் இருக்காங்க. அது மறுபடியும் தென் மாவட்டங்களில் எடப்பாடி கரத்தை வலுப்படுத்தணும்னா நீங்கள் சரவணனை போன்ற ஒரு ஆளுமையான நபருக்கு கொடுக்கும்போது தான் வெறும் அகமுடையோர் சமூகம் மட்டுமல்ல, மற்ற சமூகத்தையும் அரவணைச்சு அதிமுகவோட நன்மதிப்பை கூட்டுவார். சார் வணக்கம். வணக்கம். எல்லோ நோட்டஸ் நேர்களுக்கு வணக்கம். இப்போ சமீபத்தில் நம்ம தென் மாவட்ட அரசியலில் ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு, ராஜ்யசபா சீட்டு சம்மந்தமாக அதிமுகவில். இது சம்மந்தமாக நீங்கள் ஏற்கனவே நிறையா பேசியிருக்கீங்க. அதிமுக தென் மாவட்டத்தில் குறிப்பிட்ட சில சமூகத்தை தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்ட சூழலில் அவர்களை அரவணைக்கிறார்கள். எடப்பாடி அவர்களை அரவணைக்கிறார், எடப்பாடி அவர்கள் மீது கவனம் செலுத்துகிறார் அப்படிலாம் அரசியல் விமர்சகர்களால் பேசப்படுது. வெளிப்படையாக சொல்கிறேன், அகமுடையர்களை. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, தென் மாவட்ட இந்த ராஜ்யசபா சீட்டு என்பது அதிமுக தென் மாவட்டத்துக்கு ஒதுக்குறதா சரியாக இருக்கும். தேர்தல் களத்தில் பெரிய வெற்றியை தராத பகுதியாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் அகமுடையர் வாக்களித்த அகமுடையர்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்துச்சு. அவங்க நமக்கான பிரதிநிதித்துவத்தை எப்பயுமே தாரதில்லை அப்படின்ற வடிவமாக இருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக தான் இங்கே தென் மாவட்டங்களில் அது ஒரு சில பதட்டமாகும். முக்குளத்தோரில் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய அகமுடையோர்களை அரவணைக்காமையே அதிமுகவில் நீண்ட காலமாக புறக்கணிச்சுட்டு இருந்தாங்க. அது போன நாடாளுமன்ற தேர்தலில் அந்த வாய்ப்பை சரணானந்தம் கொடுத்தாங்க. அதை மிக சரியாக வெற்றியாக செஞ்சார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் எந்த மூத்த தலைவர்களும் நிற்க முன்வராத போது, நீங்கள் கொடுத்த சீட்டு கொடுத்தா கூட முன்வராத போது, பொதுவாக அதிமுகவோட தலைமை அரசியல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மதுரையாக தான் இருக்கும், சென்னையாக இருக்காது. அது எம்ஜிஆர் காலத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை தான் அவங்களோட மைய அரசியலாக இருக்கும். மதுரையை வச்சு தான் அவங்களோட பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவாங்க. எம்ஜிஆர் இருந்த காலத்தில் அகமுடையோரில் ஒரு பெரும் அரவணைப்போடு அவர் நடத்திக்கிருந்தார். அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்தாரு, முக்கியத்துவத்தை கொடுத்தாரு. அவங்களோட கோரிக்கையில் செவி கொடுத்து கேட்டாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கப்புறம் இங்கே முக்குளத்தோர் பாலிட்டிக்ஸ்ன்ற பேரில் அகமுடையோட பிரதித்துவம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் அதே வேளையில் அகமுடையோருக்கான பிரதித்துவத்தை முன்வைக்கணும்னு நம்ம சொல்கிறோம். என்ன சார், என்ன காரணத்துக்காக அகமுடையோர் பிரதித்துவம் குறைந்தது? ஜெயலலிதா காலத்தில் தான் குறைந்ததுன்னு சொல்கிறீங்க, என்ன காரணம்? இல்லை, இங்கே அரசியல் சூழல் வேறு மாதிரி ஆகுது. ஆனால் அகமுடையோரை திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக மதுரையில் உள்ள நகர்மன்றங்களை, அதாவது நான் உள்ளாட்சி எலெக்ஷனை சொல்கிறேன், பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகமுடையோரோட பிரதித்துவம் இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா சரி, இன்னொரு போன தேர்தல் எடுத்துட்டாலும் சரி, அதுக்கு முந்தின தேர்தல் எடுத்துட்டாலும் சரி, மதுரை நகராட்சியில் பார்த்தீங்கன்னா 35க்கும் மேற்பட்ட அகமுடையோர் தான் ஜெயிச்சிருப்பாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா முக்குளத்தோர் பாலிட்டிக்ஸ்ன்ற பேரில் அதை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துறாங்க. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம், ஒரு முறை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு முறை எங்களுக்கு கொடு, ஒரு முறை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு முறை எங்களுக்கு கொடுன்னு சொல்கிறோம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்ட உள்ள அரசியல் உள்ள தலைவர் ஓபிஎஸ் அவர் வெளியே போனதுக்கப்புறம் ஒரு பெரிய சேதாரம் தென் மாவட்டங்கள் அதிமுக நடந்திருக்கு. இதுவரையே வாக்களித்த முக்குளத்தோர்கள் பெரும்பாலானவங்க விலகியிருக்காங்க. தினகரன் இவங்களால விலகி வெளியே நிற்கிறாங்க. ஆனால் அகமுடையோர் மட்டும் இன்னும் அதிமுகவை ஆதரிக்கிறாங்க. குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு 8 மாவட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகமுடையோர் ஃபுல் அண்ட் முக்குளத்தோர் எடப்பாடி ஆதரிக்கிற இதில் இருக்காங்க. இப்போ அவர் முக்குளத்தோரை பேலன்ஸ் பண்ணுறன்ற பேரில் ஆர்பிஎன்னுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. அவர் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு அவரோட முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு.
ஆனால் இந்த சமூகத்தை மட்டும் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த சமூகத்துக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும்னா ராஜ்யசபா சீட்டு தான் சரியாக இருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னா கட்சி சார்ந்து சில பேர்கள் வந்து ம், போட்டியாக கருதுறாங்க இந்த சமூகத்தை. ம், அவங்க ம், மேலே எந்திரிச்சிடக்கூடாது அப்படின்றாங்க. ம், அது எங்களுக்கு பெரிய அதிருப்தியாக இருக்கு. அப்போ இந்த ராஜ்யசபான்ற மூலமாக கொடுத்து தென் மாவட்டத்தில் உள்ள அகமுடையோரை அதனுடைய முக்கியத்துவத்தை தமிழ்நாடுக்கு பறைசாற்ற வேண்டியதை அல்லது அந்த வாக்கை கொண்டு போய் அதிமுகவில் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எடப்பாடி ஐயாக்கு இருக்கு. இப்போ அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் உள்ள எல்லா சமூகத்தோடையும் நன்மதிப்பை பெற்றவர் சரவணன். மற்ற எல்லாவர்களையும் விட இப்போ ஜெயலலிதா அம்மா காலத்தில் வந்து ஓஎஸ் மணியன் கொடுத்துருக்காங்க. ம், ஆனால் அது டெல்டா மாவட்டத்தோட கணக்கில் வந்துடும். இப்போ தென் மாவட்டங்கள் இப்போ ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் இப்படி தூத்துக்குடி பகுதிகளில் இருக்க அகமுடையர்களுக்கான பிரதிநிதித்துவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மையமாக அதிமுகவில் வந்து சரவணன் தான் தெரிகிறார். ஏன்னா அவர் வெறும் ஒரு அரசியல் பிரமுகராக இல்லாமல் ஒரு மக்கள் சேவகராகவும் இருக்கார். அதன் ரீதியாக கட்சிக்கான ஒரு நன்மதிப்பையும் அவர் பெற்றுத் தருவார். இந்த ராஜ்யசபா சீட்டு அவருக்கு வழங்கப்பட்டுச்சுன்னா ம், இந்த அதிமுகவுக்கான ஒரு சாலிடு ஓட்டா அகமுடியிட்டிருந்து ம். அவர் உறுதியாக பெற்றுத் தருவார்ன்றதுல என்னோட கணிப்பு. அது குறித்து அதிமுக வந்து சரவணனை பரிந்துரைக்கணும்னு சொல்கிறது தான் என்னோட வேண்டுகோளாக இருக்குது. இப்ப அந்த தொடர்ந்து பாண்டிய மண்டல அகமுடையர்கள் தென் மாவட்டத்துல எம்எல்ஏவாவோ, எம்பிக்களாகவோ கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் புறக்கணிப்பு ஒண்ணு நடக்குது. ம். அதற்கு வந்து அது உள் ஜாதி முரண்பாடே காரணம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்கள் உள்ஜோதி மாதிரினா அகமுடையர் முரண்பாடுன்றீங்களா? அகமுடையர்களுக்கு குடுக்கப்படுறது இல்ல. ஆ உள் ஜாதி முரண்பாடுனா கள்ளர் மறவர்கள் ஆக்கிரமிப்பால் அகமுடையர்கள் இப்போ கொடுக்கப்படல. நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை மற்ற மாவட்டங்களில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய 80,00,000 ஓட்டுகளை கொண்டது அகமுடையர் சமூகம். அதோட பெரும் பிரதிநிதித்துவம். அதை எளிதாக வந்து அதிகாரம் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களா அல்லது மாவட்ட செயலாளர்களா தன்னை அங்கீகரிக்க விட்டாங்கன்னா இந்த சமூகம் ஒரு எழுச்சியாக போய் அணி சேர்ந்துடும். ம். எப்படி அதிமுக பக்கம் கவுண்டர்கள் அணி திரண்டு நிற்கிறாங்களோ ம், 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 அந்த மாதிரியான அணி சேர்க்கை வந்து நின்றுன்னு பார்க்குறாங்க. ம், ம், இப்போ எப்படி அருந்தியர்கள் எப்படி எம்ஜிஆர் காலத்தில் வந்து சாலிடாக இருந்தாங்க, ம். அது மாதிரியான பிரதிநிதித்துவம் வந்துடும் அப்படின்ட்டா உள் சமூகத்துக்குள்ளான போட்டிகள் கடுமையாக இருக்கும். அப்போ நம்ம தக்க வைக்கிறதுக்கு என்னன்னா அவங்கள புறக்கணிக்கிறதா சரியாக இருக்கும். அப்படி எதுவாக இருந்தாலும் அந்த ஒன்றிய பொறுப்பளவுலேயே நிப்பாட்டிக்கிறணும் அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. ஒரு மக்கள் சேவையாற்றக்கூடிய பணிக்கு முன்வரதுக்கு சகோதர சாதிகள் தான் முட்டுக்கட்டையாக இருக்குது. இதை தலைமை தான் களையணும். எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கும்போது பெரும் அதிருப்தியை நாங்கள் காட்ட வேண்டிய சூழல் வந்துடும். 2024 பாராளுமன்ற தேர்தல்ல டாக்டர் சரவணன் அவர்கள் வந்து அதிமுகல முன்னின்று அவர் போய் சீட்டு வாங்கி நின்றாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அந்த அவர் வந்து 3வது இடத்தில் அ ஓட்டு எண்ணிக்கையில இருந்தார். அதுக்கு என்ன சார் காரணம்? இல்லை, அதுக்கு வந்து நிறைய அந்த கட்சிக்குள்ளேயே ஆய்வு நடத்தி சொல்லியிருக்காங்க. கட்சி பணியாளர்கள் ஒத்துழைக்கலை அப்படின்னு தான் அவங்க குறை சொல்கிறாங்க. சரவணன் கிடையாது. இந்த வாக்கு இல்லைன்னா சரவணன் 4வது இடத்துக்கு வந்திருப்பார். திட்டமிட்டு அதிமுகவோட தலைமை அரசியலாக இருக்கக்கூடிய மதுரையிலிருந்து அதிமுக ஆற்றன்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தை வகுக்கிறாங்க. ம். அதில் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க கூட்டணி சேர்ந்து சரவணனை குறிப்பாக மையமாக வரக்கூடாது அப்படின்ற இடத்துல வச்சுட்டா அந்த ஓட்டுகளை பூரா பாஜகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நீ இவருக்கு போனாலும் பரவாயில்ல பாஜகவுக்கு போட்டுரு அப்படின்னா ஒரு அதாவது அகமுடையோருக்கு செல்வாக்கு இல்லைன்றத பிரதிநிதித்துவத்தை காட்டுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அப்படி அல்ல. உள்ளாட்சி மன்றங்கள் உள்ளாட்சி எலெக்ஷனில் நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா அகமுடையோர் தான் பெரும்பான்மையாக அதிமுக அதிகாரத்துக்குள்ளே இருக்காங்க. ம். அது வெற்றி கிடைக்குதோ தோல்வி கிடைக்குதோ ம், ம், இந்த சமூகத்துக்கு பெரிய பங்களிப்பு தந்திருக்காங்க. ம், ம், நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நம்பி நின்ற தொகுதி அருப்புக்கோட்டை. ம், அது அகமுடையோர் பெரும்பான்மையாக இருந்த தொகுதி. மேற்கு தொகுதி நின்ற தொகுதி. அகமுடையோர் பெரும்பான்மையாக இருந்த தொகுதி. அவர் பெரும்பாலும் அகமுடையோரை முழுமையாக நம்பினார். அதுக்கான வெற்றியை அவங்க ஈட்டு தந்தாங்க அவர் காலங்களில். அதுக்கப்புறம் சரிதான் அந்த சமூகம் விலகி விலகி வேற ஒரு இடத்துக்கு நகலுது. அது மறுபடியும் தென் மாவட்டங்களில் எடப்பாடி கரத்தை வலுப்படுத்தணும்னா நீங்கள் சரவணன் போன்ற ஒரு ஆளுமையான நபருக்கு கொடுக்கும்போது தான் வெறும் அகமுடைய சமூகம் மட்டுமல்ல மற்ற சமூகத்தையும் அரவணைச்சு அதிமுகவோட நன்மதிப்பை கூட்டுவார். ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக மாறுவார்ன்றதா என்னோட பார்வை. ம், ம். இப்ப 2024 தேர்தல்ல வந்து டாக்டர் சரவணன் வந்து தோல்விக்கு உள்கட்சி உள்ளடி வேலைகள் நடந்ததுலாம் எழுதப்பட்டுச்சு. அது என்ன நேரடியாக சாதி முரண்பாடா? இல்ல சரவணன் போன்ற ஒரு மருத்துவர், படித்தவர் தென் மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? என்ன காரணம்? இல்லை இதை வந்து போட்டின்றதுக்கு காரணம் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் நினைக்கிறேன்னா முக்குளத்தூர் சமூகங்களில் இந்த சமூகத்தை
எந்திரிக்க விடக்கூடாது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன்னா மற்ற எல்லா சமூகத்துக்கும் பிரதித்துவம் கொடுக்குறாங்க இல்லையா? ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒரு சமூகத்துக்கு பிரதித்துவம் கொடுக்குறாரு. ஏன் அகமுடையரை மட்டும் புறக்கணிக்கிறாங்க? என்ன காரணம் இல்ல அதுல? அதான் அந்த சமூகம் ஒரு பெரும்பான்மை சமூகம். ம். தன்னோட 38 லட்சம் வாக்குகள தென் மாவட்டங்கள்ல கொண்டிருக்க சமூகம். அது தன்னோட ஓட்ட வந்து ஒட்டுமொத்தமா கவர் ஆயிடுச்சுன்னா, ஒட்டுமொத்த பார்வையும் அகமுடையர் பக்கம் திரும்பிரும் தலைமைக்கு. அது இல்லாம காட்டணும். அவங்களுக்கு அப்படி வேல்யூ இல்ல அப்படின்னு காட்டணும்ன்றக்காக திட்டமிட்ட அ புறக்கணிப்பு தான் இது. ஏன்னா, இங்கே சரவணன் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். மதுரை என்பது பெரிய கோட்டை. அந்த கோட்டையில வந்து அதிமுகவுக்கான வாக்குன்றதே அதிகமா இருக்குல்ல. ம். இப்ப அவருக்கு இருந்த பகுதிகள்ல வாக்கு விழுகலைல அகமுடையர். ம். மற்ற சமூகம்னா கட்சி அதுக்கான வேலைய பார்க்கல. அதிமுக வாக்க கூட வாங்கி தரதுக்கான முயற்சியில அது இறங்கல. அப்ப எப்படி அது நடக்கும்னு கேட்டீங்கன்னா, மாவட்ட செயலாளர் உத்தரவு இல்லாம கீழ இருக்கவங்க வேலை செய்ய மாட்டாங்க. ம். அப்ப கீழ இருக்கவங்க வேலை செய்யலைன்னா, யார் பூத் ஏஜென்ட்டுக்குள்ள அந்த வாக்க கொண்டு வந்து சேர்ப்பாங்க? அவங்களோட பணி சுலக்கமாகும்போது அது வெற்றி மூணாடத்தானே தள்ளும். ம். சரவணன் இருந்ததா சார் நான் இவ்வளவு தூரம் பார்க்குறேன். ம். இல்லைன்னா இது இன்னும் பாதாளத்துல கொண்டு போயிருக்கும். அது குறிப்பா அந்த டயத்துல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, தேனியில இவர் நிக்கிறார். ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் நிக்கிறாங்க. 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, முக்குளத்தூர் துரோகி அப்படின்னு சொல்லி தான் பிரச்சாரங்கள முன்வைக்கிறாங்க. யார? எடப்பாடியார். ஆ. அப்ப முக்குளத்தூர்னா இங்க தென் மாவட்டங்கள்ல அந்த சமூகத்தை சார்ந்தவங்க நிக்க கூட வரமாட்டேன்றாங்க. அப்ப என்னன்னா, முன் வந்து ஒரு சமூகம் நிக்குது. இது எங்க அங்கீகாரம் வாங்கிக்கூடாதுன்றதுல, அதுல உள்ள கட்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் அத மையமா வச்சு வேலை செஞ்சாங்க. அதுல அவங்க வெற்றியும் கண்டுட்டாங்க. ஆனா தலைமை இத கவனத்துல வச்சிருக்கு. அதனோட பார்வையா தான் நான் பார்க்குறேன். தென் மாவட்டங்கள்ல இந்த வாக்கு என்பது ராஜ்யசபா என்பது அகமுடையருக்காகத்தான் இருக்கணும். அதான் உண்மையான சரியா இருக்கும். ஏன்னா, இங்க தமிழ்நாட்டுல பெரிய சாதிகள் பார்த்தீங்கன்னா, நீங்க கணக்கிடலாம். கவுண்டர்கள், வன்னியர்கள், பறையர்கள், நாடார்கள், பல்லர்கள் இப்படி கணக்கிடலாம். அதில பார்த்தீங்கன்னா, முக்குளத்தூர்ல முதன்மை சமூகம் வந்து கனத்ததோர் அகமுடையோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டமாக சமூகம் வந்து ஒரு கூட இருக்கிறது. 70, முக்கு 75 லட்சம் ஆமா, பேர் இருக்கிறதாக சொல்றாங்க. ஆமா. கூட மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கு. நீங்க சேலத்தில போனீங்கனாலும் சரவணனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. எல்லா மாவட்டங்கள்லயும் போனீங்கன்னா, அந்த அகமுடையார் சங்கம் அவர் பின்னாடி ஒரு அணி திரளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த சமூகத்தோட பிரதிநிதித்துவமா அவர பார்த்து அதுக்கான உரிய மரியாதை செலுத்தணும்ன்றது தான் என்னோட வேண்டுகோள். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, அவரு எங்கேயும் தன்னை அகமுடையர்லாம் சொல்லிக்கிறது இல்ல. அவர் அதிமுககாரராக தான் இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனா அவரு மருத்துவர். எளிய மக்களும் அவரை அ அணுகக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு. அ ஆனா இங்க சாதிக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற சூழலில், டாக்டர் சரவணன் அவர்களுக்கு அகமுடையராக கொடுக்கப்படணும்ன்றது தான் பெரும்பான்மையானவருடைய குரலாக இருக்கிறது. 2024 தேர்தல்ல கூட பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி எடப்பாடி அவர்கள் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும்போதும், இந்த களச்சூழலிலும் கூட பாராளுமன்ற தேர்தல்ல வந்து நான் நிக்கிறேன்னு முன்னாடி வந்து நின்றவரு சரவணன் அவர்கள். இந்த சூழலெல்லாம் எடப்பாடி அவர்கள் கவனிக்கிறாரா? அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கவனிக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சரவண அண்ணன் வந்து ஒரு அதிமுககாரரா இருக்காரு. ஒரு பொதுநலவாதியா இருக்காரு. நான் அவர சாதிக்குள்ள கொண்டு வந்து அடைக்கல. ஆனா இந்த சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் ஒண்ணு வேணும் இல்லையா? இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க என்னதே எடப்பாடி தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவோட தலைவரா இருந்தாலும், அவர் வந்து ஒரு வன்னிய கவுண்டர் சமூகத்துக்கான கட்சியா தான் இப்ப ப்ரமோட் பண்றாங்க. இப்ப அதே ஓபிஎஸ் ஐயா என்னதே பொதுவுல இருந்தாலும், அவர என்ன சொல்றாங்கன்னா, முக்குளத்தூர் அப்ப டிடி தினகரன் இவங்கலாம் இருக்காங்கன்னா, முக்குளத்தூருடைய பிரதிநிதித்துவமா தான் பார்க்குறாங்க. ஏன்னா, அவங்க அந்த மாரி செயல்படல. எல்லா சமூகத்தையும் அரவணைச்சாங்க. ஒற்றுமையா இருக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா, இந்த பார்வை வந்து அவங்க பார்வாங்க. ஆனா, அந்த சமூகத்துக்கான பிரதிநிதித்துவத்த எல்லா கட்சியும் ஷேர் பண்ணணும்ன்றான். கட்சிக்குள்ள வந்து எல்லா பேருக்குமான பகுதியா குடுக்கணும். அதுல வந்து அதிமுகவுல மக்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல முதன்மையா இருக்கிறவரு சரவண அண்ணன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அவர் மருத்துவ சேவைய வந்து அதிகப்படியா பொதுமக்களோட பயனடைகிற நிகழ்ச்சியா இருக்கு. அது கட்சிக்கும் வாய்ப்பா தரும். அது அகமுடையோட பிரதிநிதித்துவம்ன்றபோது அதுக்கான எங்களுக்கான மரியாதையும் கொஞ்சம் கூடும்னு நான் நினைக்கிறேன். ம், 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 ம். இப்ப எம்ஜிஆரை போல எடப்பாடியும் இந்த வியூகத்தை அமைத்து செயல்படுவார் அப்படின்னு நம்பலாமா? முழுமையா நான் நம்புறேன். வரணும். ஏன்னா, இந்த சமூகத்த நீண்ட நாள் புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, புறக்கணிக்கிறேன். அதாவது உங்கள நம்புற சமூகத்த நீங்க புறக்கணிச்சிராதீங்க அப்படின்னு தான் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். உங்கள நீண்ட நாளா அந்த சமூகம் நம்புது. நீங்க திருமங்கலத்தில எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ அதோடைய வெற்றிக்கு காரணம் வந்து அகமுடையார். நீங்க அதே மாரி மேற்கு தொகுதியா இருக்கட்டும், திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், இங்கெல்லாம். ஆனா, இங்கெல்லாம் சகோதர சமூகத்தில நிக்கிறாங்க. ஆனா, அந்த சமூகம் வாக்களிக்குது. என்ன அடிப்படையில? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி மீது ஒரு நம்பிக்கை வைக்குது, இந்த சமூகம். அப்ப இந்த சமூகத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவத்த அவரு முன்னிறுத்தணும் இல்லையா? அப்படி முன்னிறுத்தினா சரியா இருக்கும். இப்ப போன முறை வந்து ஏசி சண்முகக்கண்ணனுக்கு குடுத்தாரு.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வன்னியரோட பிரதிநிதித்துவமா நான் உங்கள வைக்கிறோம் அப்படின்னு தான் இருக்கு. இப்ப அந்த மாரி தான் வரணும். போனாட்டம் என்ன பண்ணாரு, வன்னியத்துக்கு குடுக்கும்போது, அதே டைம் போல ஓபிஎஸ் ஐயா வந்து அந்த தர்மலிங்கத்துக்கு அவர் குடுத்தாரு. ஏன்னா, முக்குளத்தூருக்கான பிரதிநிதித்துவம்ன்றாரு. நான் என்ன கேட்கிறேன், முக்குளத்தூர் பிரதிநிதித்துவத்த நீங்க மரவரட்டையோ, அமைச்சர மரவரட்டையோ, கல்லறைட்டையோ குடுக்கும்போது, ஏன் இந்த அகமுடையர் மட்டும் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றாங்க? அப்ப இந்த அகமுடையருக்கான பிரதிநிதித்துவத்த நீங்க குடுக்கணும்லன்ற கேள்விய கேட்க வேண்டிய பொறுப்பு சாமானிய மக்கள்ட்ட இருக்கு. அந்த கேள்விய தான் நாங்க தலைமையில கேட்குறாங்க. ம், ம், ம். இப்ப ஓபிஎஸ் அவர்கள் பிரிந்து சென்றதற்கு பிறகு அதிமுகவில் சில சாதி குழுக்களை தன் வயப்படுத்துவதற்காக அதிமுக வேலை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அகமுடையர்கள், தேவேந்திர குல வேளாளர், முத்தரையர் இவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து வேலை செய்கிறார். வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்லாம் பேசுறாங்களே. அது உங்களுடைய பார்வை என்னது? இல்ல நான் அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அகமுடையர நீங்க அந்த கணக்குல வைக்க முடியாது அதிமுகல. ம். ஏன்னா, எம்ஜிஆர் இருந்த காலத்துல எந்த மையத்துல இந்த மக்கள் பூரா திரண்டாங்க? இப்போ மற்ற தொடர்ச்சியா நிக்கும்போதெல்லாம் அதிமுக வாக்களிச்சிருக்குல்ல. ம். பெரும்பாலும் இங்க வந்து அதிகபட்சமான நகர்மன்ற உறுப்பினர்கள கொண்டு வந்து தந்திருக்குல்ல. ம். ம். ஊராட்சி ஒன்றியங்கள்ல தந்திருக்குல்ல. நீங்க குடுக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கீழ உள்ள ஒன்றிய பொறுப்புகள சிறப்பா செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த மக்கள் ஏன் ஒன்றிய பகுதிக்கு மேல ஒருத்தர கூட்டிட்டு வர மாட்டேன்றீங்க? ஏன் ஒரு அடையாளமா வைக்கக்கூடாது? அந்த அடையாளத்த ஏன் அகமுடையாருக்கு குடுக்கக்கூடாதுன்றது தான் கேள்வி. ஆனா, இந்த முறை எடப்பாடியார் அத கவனிச்சு செஞ்சா தான் சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா, அவங்க 2 பேரும் விட்டுட்டு விலகி போய் நிக்கிறாங்க. ஆனா, ஒரு சமூகம் விலகல. கட்சியா தான் பாக்குது. ம். கட்சிக்குள்ள சாதியா பாக்கல. எந்த 2 பேர் விலகி இருக்கிறாங்க? கள்ளர்களும், மறவர்களும். அதாவது டிடிவி தினகரனும், ஓபிஎஸ் ஐயாவும். ஆமா, பெரும்பான்மை பேர் விலகி இருக்காங்க. ம். ஆனா வந்து அகமுடைய சமூகம் தன்னை இன்னும் அதிமுகவோட இணைச்சு தான் நிக்குது. ம். அப்ப அந்த பொதுவா வந்து தென் மாவட்டங்கள்ல தான் அதிமுக வலுன்னு சொல்லுவாங்க. தென் மாவட்டத்துடைய பிரதிநிதித்துவத்தை வைத்து தான் ஆ, கொங்கு பகுதியில இருக்க பகுதியை இணைச்சா தான் அதிகாரத்துக்குள்ள போக முடியும். இதுதான் அதிமுகவோட ஃபார்முலாவா இருந்தது. நீங்க வடக்க பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி அடையும். திமுக கூட்டணி அடையும். எங்க பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பகுதியில இருக்க இடங்கள்லாம். நீங்க தென் மாவட்டத்தில கண்ண மூடிட்டு பார்த்தா, தொடர்ச்சியா இப்ப வேணா அது தடுமாறி இருக்கலாம். இந்த முறை தடுமாறி இருக்கலாம். ஆனா வந்து போன முறை வந்து ஜெயலலிதா அம்மா எதிர்க்கட்சியா இருக்கும்போதும், அதிக 67 சீட்ல இங்க தான் போச்சு 40. எல்லா பகுதியிலிருந்தும் இங்க இருந்து தான் போகும். அப்ப இந்த தென் மாவட்டத்தையும், கொங்கு பகுதியை இணைக்க வேண்டிய பொறுப்பு எடப்பாடியார்ட்ட இருக்கு. அந்த எடப்பாடியார் என்ன செய்யணும்னா, அந்த பொறுப்ப அகமுடையோருக்கான சிறப்பு தரணும்ன்றதான் என்னோட வேண்டுகோள். ஏன்னா மத்த சமூகம் அனுபவிச்சிருக்காங்க. எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்றோம். அந்த பிரதிநிதித்துவத்த இல்லாதத நீங்க எங்களுக்கு குடுங்கன்னு கேட்கிறோம். அந்த குடுக்கறதுல உங்களுக்கு சிறந்தவரா இருக்கக்கூடிய, நம்பிக்கைக்குரியவரா இருக்கக்கூடிய சரவணனுக்கு குடுக்கலாம். அது வெறும் கட்சி ஒரு சாதிக்கா இல்லாம, பொதுமக்களுக்கான, அது மதுரை மக்களுக்கான ஒரு ஒரு வேட்பாளரா, ஒரு அங்கீகரிக்கக்கூடிய நபரா இருப்பாரு. அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். எதெல்லாம் தடையாக இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்றீங்க? எதுவும் தடையா இருக்கும்னா, இங்க ராஜ்யசபாக்கு அப்படி எதுவும் தடையா இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ம், ம், ம். அப்படி ஏன்னா இங்க கீழ் மட்டத்தில நிக்கும்போது வந்து வேணா, கட்சி நிலை கவனிச்சு பார்க்குறாங்க. இப்ப இது வந்து தலைமை தான் பிரதிநிதித்துவம் குடுக்கணும். இப்ப கட்சி நிலைய நாங்க கேட்டோம். அவங்க எங்களுக்கான பிரதிநிதித்துவத்த அங்கீகரிக்க மறுக்கிறாங்க. அதனால மேல எங்களுக்கு குடுங்கன்னு கேட்கிறோம். அப்ப மேல குடுக்குறதுக்கு அவர் வரணும்ல. அவர் தான் முடிவெடுக்கணும். எப்படி போன முறை வந்து தென் மாவட்டங்கள்ல ஒருத்தருக்கு ஒதுக்கணும் முடிவெடுத்தாரோ, அது மறவருக்கு போச்சோ, இந்த முறை அந்த வாய்ப்ப அகமுடையருக்கு குடுங்கன்னு நம்ம கேட்கிறோம். அதான் பெரும்பான்மையான அ சமூகம். சமூகமாக இருக்கக்கூடிய. ஆமா. இங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமூகத்துக்கு கேட்கிறோம். ம். இப்ப நீங்க நெறைய விஷயங்கள முன் வச்சீங்க. இப்ப எனக்கு இறுதியா ஒரு கேள்வி. ஓஎஸ் மணியனுக்கு அதே அதிமுகவில் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அ அதற்கு பிறகு டாக்டர் சரவணன் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது இங்கு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களுடைய பெரும்பான்மையானவருடைய கருத்துக்களாக இருக்கு. இது சாதிக்காக மட்டும் கொடுக்கப்படணுமா? இல்ல டாக்டர் சரவணன் என்பவர் மக்களின் மருத்துவர், மக்களுக்கான சேவை செய்து இங்க பெரும்பான்மையான மக்களால் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்றதுக்காக கொடுக்கப்படணுமா? என்ன மாரி நீங்க பார்க்குறீங்க? அத எப்படி சொல்லுவீங்க? இல்ல நான் வந்து அதிமுகக்குள்ள வேண்டுகோள் வைக்கிறேன்னா, அகமுடையருக்கு பிரதிநிதித்துவம் குடுங்கன்னு தான் கேட்பேன். அந்த அகமுடையர் பிரதிநிதித்துவத்திலே உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராகவும், அதே வேளையில மக்கள் பணிய சிறப்பா ஆற்றுவராகவும், எந்த ஒரு அவசர நிலையிலும் உதவக்கூடிய மனிதராகவும் இருக்கக்கூடிய வேட்பாளர் வந்து சரவணன் தான் இருக்காரு. இப்ப அவர்ட்ட அந்த ராஜ்யசபா சீட் என்பது பெரும்பாலும் டெல்லி அரசியல மட்டும் தான் பேசுவாங்க. ஆனா இவர்ட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சேவை இங்க இந்த 8 மாவட்டங்கள்லயும் அவரோட சேவையும், அவருக்கு குடுத்த அந்த ராஜ்யசபா பதவி இருக்கு இல்லையா? அதோட பங்களிப்பையும் சிறப்பா ஆற்றுவாருன்னு நான் நம்புறேன். அதனால தான்
அகமுடையூர் சார்பில் நீங்கள் எங்களுக்கு கொடுங்கன்றோம். அது சரவணனுக்கு அண்ணனுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நாங்கள் விரும்புகிறோம். உங்களுடைய கருத்து பொதுவாக இங்கு அரசியல் விமர்சகர்கள் பேசப்படுகிற கருத்துக்களாகவே இதுவும் இருக்கிறது. நிறைய விஷயங்களை வச்சீங்க, முன் வச்சிருக்கீங்க மக்கள் மன்றத்தில். இதை இது நம்ம இது என்னோட கோரிக்கை மட்டும் இல்லை. இங்கே ம், இந்த 8 மாவட்டங்களில் உள்ள குறிப்பாக மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மக்களோட பெரும்பான்மையான அகமுடையூர் மக்களோட கோரிக்கை, அதிமுகக்குள்ள இருக்க அகமுடையூருடைய கோரிக்கையாகவும் அதுவாக தான் இருக்கு. ஆனால் இதை வந்து தலைமை கவனிக்கணுன்றதா என்னோட வேண்டுகோள். மிக்க நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நன்றி.